மிஷின் லேர்னிங்கில் கிராஸ் வேலிடேஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோவில் பயாஸ் வேரியன்ஸ், அண்டர் ஃபிட்டிங் ஓவர் ஃபிட்டிங் பற்றியெல்லாம் பார்த்தோம். ஒருவேளை ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலனா போய் பார்த்துட்டு வாங்க. அண்டர் ஃபிட்டிங் ஓவர் ஃபிட்டிங் தான் இந்த வீடியோக்கான ப்ரீ ரெக்வஸ்ட். அண்டர் ஃபிட்டிங் ஓவர் ஃபிட்டிங்னா என்னன்னு தெரியலனா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியாது. கிராஸ் வேலிடேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாம்பிளிங் பயாஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். சாம்பிளிங் பயாஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ சாம்பிளிங் பயாஸ்னால் சப்போஸ் நம்மக்கிட்ட வந்து ஒரு பாப்புலேஷன் இருக்குது. இந்த பாப்புலேஷனில் 1000 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 1000 பேர்கிட்ட வந்து நம்ம கொஷின் கேட்க போகிறோம். அது என்ன கொஷன்னா, நீங்கள் வந்து எந்த கட்சிக்கு போய் ஓட்டு போட போகிறீங்க, பார்ட்டி ஏக்கு ஓட்டு போட போகிறீங்களா இல்லை பார்ட்டி பிக்கு ஓட்டு போட போகிறீங்களான்னு நம்ம கேட்க போகிறோம். ஆனால் இந்த 1000 பேர்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் நம்மளால் கேட்க முடியாது, கரெக்டாக? அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 1000 பேரில் ஒரு 10 பேரை வந்து ரேண்டமாக சூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் சாம்பிள். ஸோ இந்த 10 பேர்கிட்ட நம்ம வந்து கேட்போம். இந்த 10 பேர்கிட்ட கேட்கும்போது 6 பேர் வந்து பார்ட்டி ஏக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த 10 பேரில் 4 பேர் வந்து பார்ட்டி பிக்கு வந்து ஓட்டு போடுறேன்னு சொல்கிறாங்க, ரைட்? பார்ட்டி ஏக்கு வந்து 6 பேரும், பார்ட்டி பிக்கு வந்து 4 பேரும் ஓட்டு போடுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலயமா நம்ம வந்து என்ன இன்ஃபர் பண்ணலாம்னா, நம்ம 1000 பேரில் வந்து 600 பேர் வந்து பார்ட்டி ஏக்கு ஓட்டு போடுறாங்க, அதே மாதிரி 400 பேர் வந்து பார்ட்டி பிக்கு வந்து ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்ஃபர் பண்ணலாம். பட் ஆனால் சம்டைம்ஸ் வந்து இது வந்து தப்பாக இருக்கலாம். ஒருவேளை நம்ம வந்து இந்த 10 பேரை சூஸ் பண்ண தெரியுமா, இந்த 10 பேரை சூஸ் பண்ணும்போது இந்த 10 பேரில் 9 பேர் வந்து ஒரே கட்சிக்காரங்களாக இருக்காங்க, அதாவது பார்ட்டி ஏக்கு சேர்ந்த கட்சிக்காரங்களாக இருக்காங்க. அப்படி இருந்தால் வந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணுவோம், 9 பேர் வந்து பார்ட்டி ஏக்கு ஓட்டு போட போகிறாங்க, ஒருத்தர் வந்து பார்ட்டி பிக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னு வச்சுக்கலாம், ரைட்? இந்த 10 பேரில். ஸோ இந்த 9 பேருமே வந்து ஒரே கட்சிக்காரங்க. நம்ம சூஸ் பண்ண சாம்பிளில் இந்த 10 பேரை சூஸ் பண்ணோம். பட் ஆனால் அந்த 10 பேரில் 9 பேர் வந்து ஒரே கட்சிக்காரங்க. அதனால் நம்ம என்ன இன்ஃபர் பண்ணுவோம்னா, 900 பீப்புள் வந்து பார்ட்டி ஏக்கு ஓட்டு போடுறதாகவும், அப்புறம் 100 பீப்புள் வந்து பார்ட்டி பி ஓட்டு போட்டதாகவும் நம்ம வந்து இன்ஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு இன்ஃபரன்ஸே தப்பு தானே, ஏன்னா நம்ம சாம்பிள் பண்ண விதமே தப்பு. ஸோ இதனால் வந்து ஒரு பயாஸ் வருது. இதுக்கு பேர் தான் சாம்பிளிங் பயாஸ். இந்த சாம்பிளிங் பயாஸ் நம்ம டேட்டா செட்டில் வரும். இந்த டேட்டா செட்டில் வர சாம்பிளிங் பயாஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கிராஸ் வேலிடேஷன் யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட், ரைட்? ஸோ இதில் நம்ம டேட்டா செட்டில் எப்படி வந்து இந்த பயாஸ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம முன்னாடி என்ன பார்த்துருக்கோம், நம்ம டேட்டா செட்டை எப்பயுமே மிஷின் லேர்னிங்கில் 80:20 ரேஷியோக்கு நம்ம பிரிப்போம். அதாவது 80% டேட்டா செட் இஸ் ஃபார் த ட்ரைனிங், அப்புறம் 20% ஆஃப் டேட்டா இஸ் ஃபார் த டெஸ்டிங். ஸோ இப்படி பிரிக்கும் போது இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த ஃபஸ்ட் டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட் டயக்ராமில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் டயக்ராமில் வந்து ஃபஸ்ட்டு 80%, அதாவது என்னோட டேட்டா செட்டில் இப்போ 1000 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னா, டேட்டா பாயிண்ட்ஸ் ஆர் ரோஸ் 1000 ரோஸ் இருக்குதுன்னா, ஃபஸ்ட்டு 800 ரோஸாக வந்து ட்ரைனிங்குக்கும், நெக்ஸ்ட் 200 ரோஸ் வந்து டெஸ்டிங்கும் நான் பிரிக்கிறேன். பட் ஆனால் அப்படி தான் பிரிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே. நான் வந்து ஃபஸ்ட்டு 200 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து டெஸ்டிங் பிரிக்கலாம், அப்புறம் நெக்ஸ்ட் 800 பாயிண்ட்ஸ் வந்து நான் ட்ரைனிங்க்கு நான் பிரிக்கலாம், ரைட்? இப்படி கூட பிரிக்கலாம். இல்லைனா வந்து ஃபஸ்ட்டு 400 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து ட்ரைனிங்குக்கும், நெக்ஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் வந்து டெஸ்டிங்குக்கும், அப்புறம் நெக்ஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து ட்ரைனிங்க்கும் நான் பிரிக்கலாம், ரைட்? ஸோ நான் வந்து எப்படியானா பிரிக்கலாம். ஸோ இதனால் வந்து என்ன பிரச்சனை வருதுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பிரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 80:20 நான் பிரிக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு 800 டேட்டா பாயிண்ட்ஸை வந்து நான் வந்து ட்ரைனிங்கும், நெக்ஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் வந்து டெஸ்டிங்க்கும் நான் வைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேசி மாறும். சப்போஸ் 96% வருதுன்னு வைப்போம். அண்ட் செகண்ட் டைம் வந்து நான் பிரிக்கும் போது வந்து ஃபஸ்ட்டு 20%, அதாவது ஃபஸ்ட்டு 200 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து டெஸ்டிங்குக்கும், நெக்ஸ்ட்டு 800 டேட்டா பாயிண்ட்ஸை வந்து ட்ரைனிங்க்கும் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து அக்யூரேசி மாறும். 91 வருதுன்னு வச்சுப்போம், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் எப்படி பிரிக்கிறேன், ரேண்டமாக பிரிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு 400 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து ட்ரைனிங்க்கும், நெக்ஸ்ட்டு 200 பாயிண்ட்ஸ் வந்து டெஸ்டிங்குக்கும், அதுக்கு அடுத்து இருக்கிற நெக்ஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் வந்து அகைன் வந்து ட்ரைனிங்க்கும் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து 97% அக்யூரேசி வருதுன்னு வைப்போம், ரைட்? ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு டைம் நம்ம வந்து ஸ்பிட் பண்ணும்போது, ஒவ்வொரு டைம் நம்ம வந்து வேறு மாதிரி நம்ம இந்த ட்ரைனிங் டெஸ்டிங்கை ஸ்பிட் பண்ணும்போது ஒவ்வொரு மாதிரி ரிசல்ட் வருது, அக்யூரேசி வருது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து எந்த மாடல் வந்து கரெக்டுன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ எந்த மாடல் கரெக்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த கிராஸ் வேலிடேஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த கிராஸ் வேலிடேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா பாசிபிலிட்டிஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதாவது ஃபஸ்ட்டு 800 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து ட்ரைனிங் யூஸ் பண்ணுவோம், நெக்ஸ்ட் 200 வந்து டெஸ்டிங் யூஸ் பண்ணுவோம். இல்லைனா வந்து நடுவில் ஒரு 800 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து ட்ரைனிங்க்கும், நெக்ஸ்ட் 200 வந்து டெஸ்டிங்க்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா பாசிபிலிட்டிஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம ஃபைனலாக என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு ஒவ்வொரு பாசிபிலிட்டி செக் பண்ணும்போது ஒவ்வொரு ஆன்சர் வந்துச்சு தெரியுமா. இந்த மாதிரி எல்லா ஆன்சரையும் வந்து நம்ம வந்து சம் பண்ணி ஆவரேஜ் பண்ணி அந்த ஆவரேஜ் ரிசல்ட்டை தான் வந்து அவுட்புட்டாக தருவோம். ஸோ இதுதான் கிராஸ் வேலிடேஷன். ஸோ கிராஸ் வேலிடேஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதை பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ கிராஸ் வேலிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைப் வந்து ஹோல்ட் அவுட் கிராஸ் வேலிடேஷன் இருக்குது. ஹோல்ட் அவுட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம முன்னாடி பார்த்தோம் தெரியுமா, 80:20 நம்ம பிரிப்போம் நான் சொன்னேன் தெரியுமா, அதுதான் வந்து இந்த ஹோல்ட் அவுட் கிராஸ் வேலிடேஷன். இதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். செகண்ட் டைப் வந்து K-fold கிராஸ் வேலிடேஷன், தேர்ட் வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் கிராஸ் வேலிடேஷன், ஃபோர்த் வந்து லீவ் ஒன் அவுட் கிராஸ் வேலிடேஷன், ஃபிஃப்த் வந்து லீவ் பி அவுட் கிராஸ் வேலிடேஷன். ஸோ இப்போ வந்து ஹோல்ட் அவுட் கிராஸ் வேலிடேஷன் என்னன்னு பார்ப்போம்.
ஆல்ரைட். ஸோ ஹோல்ட் அவுட் கிராஸ் வேலிடேஷன் பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடில். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஹோல்ட் அவுட் கிராஸ் வேலிடேஷனில் நம்ம வந்து பெருசாக எதுவும் பண்ண போகிறது இல்லை. சிம்பிள் நம்ம வந்து எப்பயுமே மிஷின் லேர்னிங்கில் வந்து 80:20 நம்ம பிரிப்போம் தெரியுமா. 80% இஸ் ஃபார் த ட்ரைனிங் அண்ட் 20% இஸ் ஃபார் த டெஸ்டிங் நான் சொன்னேன் தெரியுமா. ஸோ சேம் அதே தான் வந்து இந்த ஹோல்ட் அவுட் கிராஸ் வேலிடேஷனும் 80% ட்ரைனிங்க்கும் இன்னொரு நெக்ஸ்ட் 20% வந்து டெஸ்டிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சேம் வேறு எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஹோல்ட் அவுட் கிராஸ் வேலிடேஷன். அண்ட் நெக்ஸ்ட் K-fold கிராஸ் வேலிடேஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த K-fold கிராஸ் வேலிடேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ட்ரைனிங் நம்ம டேட்டா செட்டை K-foldக்கு நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 10 fold இருக்குது, 10 boxes இருக்குது. பேசிக்கலாக கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. ஸோ 10 boxes இருக்குது. ஸோ திஸ் இஸ் 10-fold கிராஸ் வேலிடேஷன். இந்த 10-fold கிராஸ் வேலிடேஷனில் நம்ம வந்து ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஃபோல்டு இந்த ரெட் கலராக மார்க் பண்ணியிருக்கேன் தெரியுமா. இந்த ஃபஸ்ட் ஃபோல்டை வந்து நான் வந்து டெஸ்டிங் யூஸ் பண்ணுறேன். செகண்ட் ஐட்ரேஷனில் இந்த செகண்ட் ஃபோல்டு வந்து டெஸ்டிங் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த ஃபோல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த ரெட் கலர் பாக்ஸ் இருக்குது தெரியுமா, ரெட் கலரில் மார்க் பண்ண பாக்ஸஸ் மட்டும் நம்ம வந்து டெஸ்டிங் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் ஃபஸ்ட்டு ஃபோல்டை மட்டும் டெஸ்டிங் இருக்கும். மிச்சம் இருக்கிற 9 ஃபோல்ட்ஸை வந்து 9 ஃபோல்ட்ஸை நான் வந்து ட்ரைனிங் யூஸ் பண்ண போகிறேன். செகண்ட் ஐட்ரேஷனில் இந்த செகண்ட் ஃபோல்டை வந்து டெஸ்டிங் இருக்கும். மிச்சம் இருக்கிற ஃபோல்ட்ஸை வந்து நான் வந்து ட்ரைனிங்க்கும் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி சிமிலர்லி தேர்ட் ஃபோல்டை வந்து தேர்ட் ஐட்ரேஷனில் தேர்ட் ஃபோல்டு வந்து டெஸ்டிங் இருக்கும். ஃபோர்த் ஐட்ரேஷனில் ஃபோர்த் ஃபோல்டு டெஸ்டிங் இருக்கும். ஃபிஃப்த் ஃபோல்டை வந்து ஃபிஃப்த் ஐட்ரேஷனில் ஃபிஃப்த் ஃபோல்டு டெஸ்டிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். எப்பயுமே K-fold கிராஸ் வேலிடேஷனில் K ஐட்ரேஷன்ஸ் இருக்கும். அதாவது இப்போ நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள் வந்து 10-fold கிராஸ் வேலிடேஷன், 10 boxes இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம வந்து 10 ஐட்ரேஷன் நம்ம பண்ணுவோம். அதாவது ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் ஃபஸ்ட்டு ஃபோல்டு வந்து டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ஐட்ரேஷனில் செகண்ட் ஃபோல்டு வந்து டெஸ்டிங் யூஸ் பண்ணுவோம். மிச்சம் இருக்க ஃபோல்டு எல்லாமே வந்து ட்ரைனிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா நம்மளால் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம டேட்டா செட்டில் இருக்கிற எல்லா ஃபோல்ட்ஸும் நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம முன்னாடி என்ன பிரச்சனை நான் சொன்னேன் மிஷின் லேர்னிங்கில் ஜென்ரலாக நம்ம 80:20 பிரிக்கும் போது நம்ம வந்து நம்மளால் வந்து எல்லா டேட்டா பாயிண்ட்ஸையும் வந்து நம்மளால் வந்து ட்ரைனிங்க்கும் டெஸ்டிங்கும் யூஸ் பண்ண முடியல. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து இந்த K-fold கிராஸ் வேலிடேஷன் சால்வ் பண்ணுது, ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ரைட் சைடு இந்த ஒரு பாக்ஸ் பாருங்கள். இதில் வந்து இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நம்மளோட டேட்டா செட்டோட சைஸ் வந்து 100 rows இருக்குது, 100 டேட்டா இருக்குதுன்னா 100 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னா இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 10-fold கிராஸ் வேலிடேஷன் நான் யூஸ் பண்ணுறேன். 10-fold கிராஸ் வேலிடேஷன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 ஃபோல்டோட வேல்யூ என்னன்னா the data set size which is 100 divided by 10. 10 is the fold, K-fold, K equal to 10, right? So 100 by 10 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 10 கிடைக்குது. So 1 fold equal to 10 data. அதாவது இந்த ஒவ்வொரு ஃபோல்டுலையும் வந்து பார்த்தீங்கன்னா 10 rows இருக்குது. ஒவ்வொரு ஃபோல்டுலையும் 10 rows இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஃபோல்டுலையும் 10 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு ஃபோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 fold இருக்குது. செகண்ட் ஃபோல்டில் வந்து 10 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. தேர்ட் ஃபோல்டுலையும் 10 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 10 into 10 வேல்யூ என்னது, மொத்தமாக 10 folds இருக்குது. 10 into 10 வேல்யூ என்னது 100. ஸோ என்டையர் டேட்டா செட்டையும் நம்மளால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. ஸோ அதுதான் வந்து K-fold கிராஸ் வேலிடேஷன், ரைட். ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த K-fold கிராஸ் வேலிடேஷனில் இந்த ஈச் ஃபோல்டுக்கும் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் வரும். ட்ரைனிங் டெஸ்டிங் நம்ம பண்ணுறோம். ஒவ்வொரு ஃபோல்டுக்கும் இந்த 10 ஃபோல்டுக்கும் ஒரு ரிசல்ட் வரும், ஒவ்வொரு அக்யூரேசி வரும். ஸோ இந்த எல்லா அக்யூரேசியும் நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணி நம்ம வந்து அவுட்புட்டாக ரிசல்ட் பண்ணிடுவோம். அந்த ஆவரேஜ் ரிசல்ட் தான் வந்து நம்மளுக்கான ஒரு ஆப்டிமல் ரிசல்ட்டு நம்ம வந்து அவுட்புட்டில் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம், ரைட். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இந்த 10 ஃபோல்டில் வர ஈச் ரிசல்ட்டையும் நம்ம ஆட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். ஸோ அந்த ஆவரேஜ் தான் நம்மளோட ரிசல்ட், ரைட். ஸோ மூவிங் அஹெட், ஸோ இப்போது ஸ்ட்ராட்டிஃபைட் K-fold கிராஸ் வேலிடேஷன் என்னென்னு பார்ப்போம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங்னா என்னென்னு தெரியணும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங் புரிஞ்சால் உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போது சேம் நம்ம வந்து சாம்பிளிங் பண்ண போகிறோம். நம்ம டார்கெட் பாப்புலேஷன் வந்து சப்போஸ் 1000 இருக்குன்னு வச்சுப்போம், ரைட். 1000 people இருக்காங்க. இந்த 1000 peopleல நம்ம பாப்புலேஷனோட ஒரு வேல்யூ இருக்குது பாருங்கள், சம் டேட்டா இருக்குது. அதாவது இந்த 1000 peopleல இந்த 70% ஆஃப் பீப்புள் வந்து மேல் இருக்காங்க, 30% ஆஃப் பீப்புள் வந்து ஃபீமேல் இருக்காங்க. அதாவது 700 people வந்து மேல், 300 people ஃபீமேலாக இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங்கில் என்ன பண்ணுவோம்னா சேம் வந்து நம்ம நார்மல் சாம்பிளிங் மாதிரியே நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 1000 peopleல நான் வந்து ஒரு 10 people வந்து சாம்பிள் பண்ணுறேன், ரைட். 10 people சாம்பிள் பண்ணுறேன். நான் இந்த 10 people சாம்பிள் பண்ணும்போது ஐ மேக் ஷூர் த ரேஷியோ இஸ் சேம். அதாவது 10 people சாம்பிள் பண்ணும்போது ஐ வில் மேக் ஷூர் 70:30 ரேஷியோ இருக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். அதாவது 70 people மேலாகவும் 7 people மேலாகவும் மிச்ச 3 people வந்து ஃபீமேலாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். ஸோ விச் இஸ் நத்திங் பட் 7:3 ரேஷியோ. நம்ம என்டையர் டேட்டா செட்டில் வந்து என்ன இருந்துச்சு, என்டையர் பாப்புலேஷனில் வந்து இந்த ஒரு
டேட்டா தான் ஃபாலோ பண்ணிச்சு. அதாவது 70% மேலும் 30% ஃபீமேலும் இருந்துச்சு. நம்ம ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங்கில் சாம்பிள் பண்ண அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா சேம் இந்த நம்ம டேட்டா செட்டில் இருக்கிற அந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துப்போம். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அதாவது நம்ம 10 பீப்புளை சாம்பிள் பண்ணோம், ரேண்டமாக சூஸ் பண்ணோம். அந்த ரேண்டமாக சூஸ் பண்ண பீப்புளில் 7 பீப்புள் மேலாகவும் 3 பீப்புள் ஃபீமேலாகவும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துப்போம். ரைட், பேசிக்காக நம்ம ரேஷியோ வந்து சேமாக இருக்குது. ஸோ சேம் இதே தான் வந்து நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் K4 நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரைட், ஸோ நான் ஸ்ட்ராட்டிஃபைட் K4 பாருங்கள். ஸோ பேசிக்காக நம்ம கிட்ட வந்து இப்போ 2 கிளாஸ் இருக்குது. நம்ம டேட்டா செட்டில் வந்து கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம் இது. ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம் நம்ம கிட்ட 2 கிளாஸ் இருக்குது. கிளாஸ் 1 வந்து ஆஸ் டயபெட்டிஸ். இந்த ஆஸ் டயபெட்டிஸ் பாருங்கள் 750 இன்ஸ்டன்ஸ் இருக்குது, 750 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது, அது டேட்டா பாயிண்ட்ஸ் ஒரு ரோஸ். ரைட், அப்புறம் கிளாஸ் 0னா நோ டயபெட்டிஸ். இது வந்து 250 டேட்டா இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் 1க்கும் கிளாஸ் 0க்கும் என்ன ரேஷியோ? இட்ஸ் 75:25. இந்த 75:25 ரேஷியோ இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துப்போம். இந்த டெஸ்டிங் இருக்குது தெரியுமா? இந்த டெஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பண்ணும்போது இந்த ப்ளூ கலர் வந்து டெஸ்டிங். ஸோ இந்த K ஃபோல்ட்ஸ்லையும் நம்ம வந்து இந்த ரேஷியோ இருக்க மாதிரி பார்த்துப்போம். இந்த டெஸ்டிங் பண்ணும்போது இந்த 75:25 ரேஷியோ இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துப்போம். நம்ம நார்மல் K ஃபோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பயாஸ்டாக இருக்கும். நம்ம அந்த Kth ஃபோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து 100% வந்து ஒரே ஒரு கிளாஸோட டேட்டா பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கலாம். அதர்வைஸ் லைக் 70% ஒரே கிளாஸோட டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் K4 வந்து we make sure that the testing fold has same ratio as the டேட்டா செட் ரேஷியோ. ரைட், நம்ம டேட்டா செட் ரேஷியோ வந்து 75:25 இருக்குது. நம்ம இந்த ஃபோல்டுலேயும் வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபோல்டுலேயும் நம்ம வந்து இந்த 75 ரேஷியோ இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துப்போம். இட்ஸ் வெரி சிம்பிள். K ஃபோல்டு மாதிரி தான் இதுவும். பட் ஆனால் வந்து இட்ஸ் அடிஷ்னல் வந்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டிஃபை பண்ணுறோம். அதாவது ரேஷியோ சேமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம். இட்ஸ் வெரி சிம்பிள். ரைட், ஸோ மூவிங் அஹெட். ஸோ நெக்ஸ்ட் வந்து லீவ் ஒன் நோட் கிராஸ் வேலிடேஷன் பற்றி பார்ப்போம். லீவ் ஒன் நோட் கிராஸ் வேலிடேஷன் ரொம்ப சிம்பிள். இதில் என்ன பண்ணுவோம்னா நம்ம என்டையர் டேட்டா செட்டை வந்து நம்ம எடுத்துப்போம். சப்போஸ் நம்ம கிட்ட வந்து 100 டேட்டா, நம்ம டேட்டா செட்டோட சைஸ் வந்து 100னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 99 டேட்டா பாயிண்ட்ஸை வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுவோம். ஒரே ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து லீவ் ஒன் நோட் கிராஸ் வேலிடேஷன். லீவ் ஒன்னுக்கு என்ன மீனிங்? ஒன்னுனா இட் மீன்ஸ் த டெஸ்டிங் சைஸ். அதாவது ஒரே ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து நான் டெஸ்ட் பண்ணுறேன், மிச்சம் இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த டேட்டா வந்து ட்ரைனிங்க்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து n ஐட்ரேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேட்டா செட்டோட சைஸ் வந்து 100 இருந்துச்சுன்னா நம்ம வந்து 100 ஐட்ரேஷன்ஸ் பண்ணணும். 100 ஐட்ரேஷன்ஸ் பண்ணால் தான் வந்து நம்மளால் வந்து லைக் ஈச் டேட்டா பாயிண்ட்டும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரைட், ஸோ இன்ட்யூட்டிவாக யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டும் இப்போ என்கிட்ட வந்து ஒரு டேட்டா செட்டில் 1000 ரோஸ் இருக்குதுன்னா நான் வந்து ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் வந்து ஃபஸ்ட் ரோவை மட்டும் நான் டெஸ்டிங் யூஸ் பண்ணுவேன். மிச்சம் இருக்க ரோஸ் எல்லாமே வந்து ட்ரைனிங் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் செகண்ட் ஐட்ரேஷனில் செகண்ட் ரோ மட்டும் நான் வந்து டெஸ்டிங் யூஸ் பண்ணுவேன். மிச்சம் இருக்க ரோஸ் எல்லாமே வந்து ட்ரைனிங் யூஸ் பண்ணுவேன். தேர்ட் ஐட்ரேஷனில் தேர்ட் ரோ மட்டும் நான் வந்து டெஸ்டிங் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து லீவ் ஒன் நோட் கிராஸ் வேலிடேஷன். புரியுதுன்னு நம்புறேன். பட் ஆனால் இந்த லீவ் ஒன் நோட் கிராஸ் வேலிடேஷன் பிரச்சனை என்னன்னா நம்ம வந்து ஆஸ் வி ஆர் ட்ரைனிங் ஈச் வேல்யூஸ், ஒவ்வொரு வேலையாக நம்ம பார்க்குறோம். ரைட், ஒவ்வொரு வேலையாக பார்க்கறதுனால திஸ் மாடல் இஸ் ப்ரோன் டு ஓவர் ஃபிட்டிங். அதாவது நம்ம இந்த லீவ் ஒன் நோட் கிராஸ் வேலிடேஷன் ஜென்ரலாக யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் யூஸ் பண்ண மாட்டோம்னா ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் லைக் மெமரைசிங் த வேல்யூஸ். நம்ம டேட்டா செட்டில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ணுற மாதிரி மீனிங் இது. அதனால வந்து இது வந்து ஓவர் ஃபிட் பண்ணணும் மாடலில். அதனால நம்ம வந்து இந்த லீவ் ஒன் நோட் கிராஸ் வேலிடேஷன் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கிராஸ் வேலிடேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லீவ் பி அவுட் கிராஸ் வேலிடேஷன். ஸோ நம்ம இப்போ ஜஸ்ட் லீவ் ஒன் அவுட் கிராஸ் வேலிடேஷன் பார்த்தோம் தெரியுமா? சேம் அதே மாதிரி இது வந்து லீவ் பி அவுட் கிராஸ் வேலிடேஷன். லீவ் ஒன் அவுட்டில் ஒன் டேட்டா பாயிண்ட்டை டெஸ்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணோம். பட் ஆனால் இதில் வந்து பி டேட்டா பாயிண்ட்ஸை நம்ம டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பி வேல்யூ வந்து 3ன்னு வச்சுக்கிறேன். இந்த ஒரு எக்ஸாம்பிளில் ரைட், பி வேல்யூ 3 இருக்குது. நம்ம டேட்டா செட்டோட சைஸ் வந்து என்ன இருக்குது? டெஸ்டிங் சைஸ் பாருங்கள், டெஸ்டிங் சைஸ் ஈக்குவல் டு பி விச் இஸ் ஈக்குவல் டு 3. நம்ம ட்ரைனிங் வந்து நம்ம எவ்வளோ டேட்டா பாயிண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணுவோம்? என்னோட டேட்டா செட்டோட சைஸ் வந்து n, நம்ம ட்ரைனிங் சைஸ் வந்து n-3. 3ங்கிறது டெஸ்டிங் சைஸ். புரியுதுன்னு நம்புறேன். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த டயக்ராமில் இந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு 3 டேட்டா பாயிண்ட்ஸை வந்து டெஸ்டிங் யூஸ் பண்ணுறேன். ரெஸ்ட் ஆஃப் த டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து இஸ் ஃபார் ட்ரைனிங். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் ரேண்டமாக வந்து பி வேல்யூஸ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் பி வேல்யூஸ் வந்து பி ஈக்குவல் டு 3. அதனால ரேண்டமாக 3 வேல்யூஸை வந்து 3 பாயிண்ட்ஸை வந்து நான் வந்து டெஸ்டிங்குக்கும் மிச்சம் இருக்கிற வேல்யூஸை வந்து ட்ரைனிங்க்கும் யூஸ் பண்ணுறேன். சிமிலர்லி வந்து 3rd, 4th, 5th டில் n ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ரைட், ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோம்? டைப்ஸ் ஆஃப் கிராஸ் வேலிடேஷன், சாம்பிளிங் பயாஸ் என்னென்னு பார்த்தோம். அப்புறம் ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங்னா என்னென்னு பார்த்தோம். அண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஸ் வேலிடேஷன், கே ஃபோல்டு, ஹோல்ட் அவுட், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர்
கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. இட் டேக்ஸ் a lot of efforts to make these kind of videos. Thanks for watching. I will see you in the next video again. நெக்ஸ்ட் வீடியோவில் cross validation எப்படி வந்து பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட், தேங்க்யூ. I will see you in the next video again. Until then, bye.